தம்பி லோயலா காலேஜ் ஹெச்ஓடியா இருக்கான். என் பிள்ளைகள்லாம் பேச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க மகா இல்லைன்னா எங்கே ஆடு மாடு பேச்சுக்கு பிள்ளை இருந்துட்டு மகாடி உண்மைதான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய கல்வி குடும்பமாக இருக்குன்னா அந்த மகானால தான். அதனால அவருடைய வரலாறை இயேசு காவியம் மாதிரி டஃபி காவியமே எழுதியிருக்காங்க. டிசம்பர் 13ஆம் தேதி திண்டிவனத்தில் வெளியிடுவாங்க. அது அவர்கிட்ட அப்பா படித்தாரு, தாத்தா படித்தாரு, அப்போல்லாம் எனக்கு புரியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு படிக்கும் பொழுது அப்படியே கண்ணு பூத்து போகுது. எப்படா ஒரு மனுஷன் தாய் மாமன் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, சித்தப்பா பெரியப்பா இல்லை, நம்ம ஜாதியில் நம்ம ஊரும் இல்லை, அவருக்கு நான் தலை எடுத்தான் இல்லை. ஐயன் வந்துட்டானா என் தங்கச்சி போண்டா அப்படின்னு மாமா தூக்குவான். ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத மனுஷன் எங்கேயோ இருந்து வந்து இந்த ஜனங்க ஊத்தூர் போய் படிக்க முடியாது, ஓரமாக உட்கார வச்சுருவான், பள்ளி மூர்த்திய காலையில் கட்டுவான், அவங்க வரட்டும். பேர்பட்ட ஒரு சூழ்நிலை நடப்பார். ஒரு உண்மையை சொல்கிறேன், இவங்கெல்லாம் கல்வித்துறையில் இருந்தவங்க இப்போ மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளிக்கூடம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மாவட்டத்துலேயே 2 ஸ்கூல் நல்லா படிக்கிற பசங்களுக்கு பெரிய கட்டடம் கட்டி அதில் வச்சுக்கிறாங்க. மாடல் மாதிரி பள்ளி 2025 24 கண்டுபிடிச்சாங்க. இந்த மகாராஷ்டிரா 130 வருஷத்துக்கு முன்னாடி மாடல் ஸ்கூல்னு கட்டியாக வச்சுருக்காங்க. பார்த்துங்க, இன்னைக்கு அரசாங்கம் கோடி 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 கோடியாக பணம் வச்சுக்கிற அரசாங்கம் மாவட்டத்துக்கு 1 மட்டும் கட்டிக்கிறான். ஆனால் இவர் இங்கே 1ஆவதுலேருந்து 5ஆவது படி, 6ஆவதுலேருந்து 11 படி, 11லேருந்து டீச்சர் ட்ரைனிங் படி, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சோன்னு இந்த பள்ளிக்கூடத்தில் வாதியாராரு. எவ்வளோ பெரிய வசதி பாரு இல்லை. உள்ளூர்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினச்சப்பா அப்பா அம்மாவை சந்தோஷமாக எட்டி பார்க்கலாம்ல, அதை மாதிரி அதே ஊரில் ட்ரைனிங் அதில் உருவானவங்க தான் நான் சொல்லலாம். அதனால் நிச்சயம் புதுமை நடக்கும். ஜெயலலிதா படத்தில் வச்சுட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், கருணாநிதி படத்தை வச்சுட்டு உலகம் கூட முயற்சி இருக்கலாம். நம்மளுக்கு கோடி கோடியாக பணம் வேணாம், பட்டம் பதவி வேணாம், அவர் படத்தை வச்சுக்குவோம். நானாக நடக்கும் கால் அடிச்சுட்டு ஐயோ அம்மான்னு கத்துறமா இல்லையா இல்லை. ஆள் அடிச்சதுன்னா செத்துட்டாங்க அம்மா, அவங்களோட மருந்து தள்ளி கட்டு போகிறாங்க, ஐயோ அம்மான்றோம். அது மாதிரி ஒரு சின்ன கஷ்டமாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு சும்மா நான் ஒரு வார்த்தை பல எனக்கு சந்தோஷம், அது போதும், அதான் ஜப்பம். இன்னும் கஷ்டமாக புள்ள திட்டுறான், அது போதும், அது பெரிய ஜப்பம். இதை செய்வோம். கட்டாயம் ஒவ்வொருத்தர் மனத்திலையும் அவர் சொல்லுவார், கட்டாயம் சொல்லுவார். ஒரே நிமிஷம் முடிக்கிறேன். சென்னை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் என் பொண்ணு வேலை செய்யுது, பிஹெச்டி இங்கிலீஷ் ஆசிரியர், கிறிஸ்துவ எஸ்சி பொண்ணு. என்னடா அம்மா பெரிய பதவியில் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் அங்கே பெரிய பெரிய ஆஃபீஸராக இந்த பிள்ளையை மாட்டி வெளியே அனுப்பணும்னு இப்போ பாகிஸ்தான் போர் நடக்குது இல்லையா, இந்த சண்டை பற்றி என்ன நினைக்கிறது நிரூபம் கேட்கலாம். இந்த பிள்ளை என்ன கிறிஸ்துவ பிள்ளைங்க தான் எதாவது சொல்லி கொடுக்கலீங்களா, அப்பாவா இருந்தாங்க அண்ணனா இருந்தாங்க, பட்டுன்னு பேசுறது லப்பர் வாய் மாரி என்ன பண்ணுது, ஏங்க இவன் அடிக்கிறான் அவன் அடிக்கிறான், அவன் ஊரே அடிச்சுட்டு சாவுங்க, கண்டெல்லாம் வேணாங்க, சமாதானம் தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம், பொம்பளைக்குள்ள வேற என்னங்க செய்ய போகிறோம், இதை தவிர வேற ஒன்றும் தப்பாக சொல்கிறோம். உடனே ஊருக்கு எதிர்ப்பாகும், இந்திய தேசத்திற்கு எதிர்ப்பாகும், இவர்கள் பேசிவிட்டார்கள் சொல்லி எல்லா டிவிலையும் போட்டு 5 மாதமா வேலை விட்டு எடுத்துட்டாங்க. 5 மாதமா வேலை விட்டு எடுத்துட்டாங்க. 5 மாதம் மாதத்துக்கு ஒரு நாள் என்கொயரி நடக்குது. போன வாரம்னா சார் நம்ம மகாராஷ்டிரா பட்டை என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. நானும் அங்கே தான் படித்தேன். அது ஹெட்மாஸ்டர் திமுரு, காடுகாரர்கள் திமுருல அப்பப்போ வணக்கம் மட்டும் வைக்கிறது, பேசுறது கிடையாது. நீ கொடுத்த பிறகு வச்சுக்கிட்டேன். அப்பா இன்னையோட ஃபைனல் 5ஆவது என்கொயரி நடக்குது, நீ கூட இருந்தால் நல்லா இருக்குமானது. அம்மா நான் கடாமுடன் கோவப்படுவேன், நீ ஒன்றும் இல்லைடா, அந்த படத்தை மட்டும் பையில் வச்சுக்கங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ 4 மாசமா பட்டாங்க மறுத்துக்கிட்டு நீயா ஓடி போயிடுது, சம்பளம் மட்டும் கிடைக்காம 5 மாசமா எப்படிங்கிறது மறுத்துனாங்க. இந்த கடைசி என்கொயரியில் டிவி எடுக்க வருவாங்களே என்கொயரி சாட்சிக்காக, அதில் ஒரு ஆள் இந்த அதிகாரி தானே இந்த புள்ளியை மாட்டி விட சொல்லி காசு கொடுத்தான் என்கிட்ட அப்படின்ட்டான். உண்மையாக நடந்தது. நான் பொண்ணு டிவியில்
போயிடுச்சு. என் பொண்ணு டிவியில் போய் எஸ்ஆர்எம் பேரை கட்டுச்சுன்னு இவ்வளோ நாளாக பஞ்சாயத்து 5 மாசமா டிவி எடுத்து வந்த டிவிக்காரன் கேமராவில் பிடிக்க வந்தவன் இந்த அதிகாரி தாங்க எனக்கு லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒரு புள்ளிய டிவியில் போட்டு மாட்டி விட சொன்னான். காசு கூட பாதி கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்லிட்டான். கேஸ் முடிஞ்சு போச்சு. உடனே பொண்ணு கை கொடுத்துருந்தேன். நான் சமாதானத்தை தவிர வேற ஒன்றும் சொல்லலை. நான் சொன்னதா கண்டாக்குனான்னு சொன்னதா என்னுடைய ஹெச்ஓடி சொன்னதா இந்த டிவிக்காரன் சொல்றான். நான் அவரை கூட்டிட்டு வரல, நீங்க முடிவு பண்ணிக்கிட்டான். உடனே அதே சம்பளத்துல அதே வேலையில நீ வேலைக்கு போமா, இவன் சஸ்பெண்ட் கிடையாது அப்படின்ட்டார். ஒரு RSS கொடுத்தாங்க. ஒரு டீச்சர் அனாவசியமா மாட்டி விட்டது இல்லாம 5 மாசமா அந்த புள்ளிக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி மறுபடியும் உட்காந்துக்கிறார். இன்னைக்கு யாரோ ஒரு டிவிக்காரன் வந்து உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, உண்மையை வர வச்சு நம்ம உயிரோட நான் கட்டியம் பட்டியா சாட்சினாங்க. அதனால நிச்சயம் உங்க வீட்டில் நடக்கும். செலவு பண்ணுங்க. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.